புரட்டாசி முதல் சனிக்கிழமைனால நான் வந்து கொஞ்சமாக மஞ்சள் அப்புறம் கற்பூரம் அதெல்லாம் போட்டு வீடை ஃபஸ்ட்டு தொடச்சி எடுத்துகிட்டு குளிச்சுட்டு வந்துட்டு தான் வேலையை ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிவிட்டு குளிச்சுட்டு சமையல் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். மோஸ்ட்லி வந்து எங்கள் ஊர் சைடு வந்து சாம்பார், ரசம், அப்புறம் வந்து பாயாசம், அப்பளம், வடை அந்த மாதிரி தான் பெருமாளுக்கு படைச்சி சாமி கும்பிடுவாங்க. ஆனால் வந்து சென்னை சைடு இந்த மாதிரி சைடெலாம் வந்துட்டு 5 வகை சாப்பாடு செஞ்சு சாமிக்கு படையல் படுறாங்க. ஆனால் நான் எப்பயும் போல் சாம்பார் சாதம் அப்புறம் வந்துட்டு ரசம் அந்த மாதிரி தான் வச்சுருந்தேன். நான் வந்து பெருசாலாம் விரதம்லாம் இருக்க மாட்டேன். சனிக்கிழமை மட்டும் காலையில் ஃபுல்லும் சாப்பிடாம இருந்துட்டு அதுக்கப்புறம் மதியமாக வந்து சாமிக்கு படையல் பண்ணிட்டு தான் நான் வந்து விரதத்தை கம்ப்ளீட் பண்ணுவேன். ஊரில் இருந்துன்னா கண்டிப்பாக நான் வந்துட்டு மலைக்கோயில் போயிருப்பேன். எங்கள் ஊரில் வந்து ஒரு மலைக்கோயில் இருக்குது. அது வந்து சாமி கும்பிட்றத விட ஒரு என்ஜாய்மெண்ட்டாக நாங்கள் எல்லோரும் போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வந்திருப்போம். நான் இங்கே வீட்டில் சென்னையில் இருக்கிறதுனால நானே, என் ஹஸ்பண்ட் அப்புறம் பையன் மட்டும் சமைச்சு அந்த மாதிரி சாமிக்கு படையல் போட்டு விரதம் இருந்து சாமி கும்பிட்டுட்டோம். இதில் முக்கியமானது வந்து இந்த பச்சரிசியும் அப்புறம் சர்க்கரையும் செஞ்ச மாவிளக்கு தான். பச்சரிசி மாவில் இதை வந்து நான் விளக்கேற்றிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அது வந்து அணைஞ்சதுக்கப்புறம் அந்த மாவிளக்கை வந்து பிசைஞ்சு எல்லாத்துக்கும் செஞ்சு கொடுப்பாங்க. ஆனால் எனக்கு ரொம்ப பெரிய கஷ்டமான விஷயம் என்னென்னா, வாழை இலை கிடைக்கவே இல்லை. நானும் ஒரு 1/2 ஹவராக வந்துட்டு அங்கே இங்கே அலைஞ்சு திரிஞ்சு கடைசியில் இந்த ஒரே ஒரு வாழை இலை தான் எனக்கு கிடச்சிச்சு. நாங்கள் வந்து சாமிக்கு மட்டும் படையல் போட்டுட்டு நாங்கள் வந்து யூஸ்வலாக யூஸ் பண்ணுற தட்டிலேயே வந்துட்டு சாப்பாடெலாம் போட்டு படைச்சி சாப்பிட்டாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சேனல் சப்ஸ்கிரைப்